தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற இந்த பெண்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த திராவிட மாடல் அரசை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். மனித வளங்களை வளர்ப்பதில் மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்று இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய 2023-24 ஆண்டிற்கான வளர்ச்சி குறித்த ஆய்வு எடுத்திருக்கிறது. இந்த ஆய்வை உண்மைக்கு மாறானவை என்று சொல்கிறாரா? எந்த ஒரு குழந்தையும் பசியோடு பாடம் படிக்க வரக்கூடாது, வெறும் வயிற்றோடு பிள்ளைகள் பள்ளிக்கு அனுப்பி வைத்து விட்டோமே என்று எந்த தாயும் கவலைப்பட்டு விடக்கூடாது என்ற நோக்கில்தான் தொடங்கப்பட்ட முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், உன்னதமான திட்டம் மூலம் சற்றே ஏறக்குறைய 20 லட்சம் குழந்தைகள் பயனடைந்து வருகிறார்கள். இது போன்ற நல்ல திட்டங்கள் தான் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையிலே 43% பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்திலே இருப்பதாக இந்திய உயர்கல்வி நிறுவனமான ஐஷா பாராட்டுகிறது. பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 909 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பொறியியல், கலை, அறிவியல் மற்றும் பல்கலைக்கழக தொழில்நுட்ப கல்லூரிகளில் கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், பணிமனைகள், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 4247 பள்ளி கட்டிடங்கள் கட்டுமானத்திற்கு 1350 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போது வரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் நீங்களோ கல்வி தரத்தில் தமிழ்நாடு சரிவை சந்திப்பதாக முழு பூசணிக்காயை சோற்றில் அல்ல, உங்கள் உண்மைக்கு மாறான அறிக்கையில மறைக்க முயற்சிக்கிறீர்களே. அது மட்டுமல்ல, பெண்களின் பாதுகாப்பு பிரச்சனை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக உண்மைக்கு மாறான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். குடும்பத்தை காப்பாற்ற வெறும் வேலை வாய்ப்பு கனவோடு நகரங்களுக்கு வருகின்ற பெண்கள் நவீன வசதிகளுடன் நியாயமான கட்டத்தில் பாதுகாப்பாக தங்குவதற்கு தமிழ்நாடு முழுக்க 19 தோழி விடுதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது போன்ற தொலைநோக்கு திட்டங்களின் வழியாகத்தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளில் பெண் ஊழியர்களை அதிகமாக கொண்ட மாநிலம் என்கின்ற பெருமை பெற்றிருக்கிறது. இதனால் தான் அவத்தார் என்கின்ற குழும அறிக்கை பெண்களுக்கான பாதுகாப்பு நகரங்களிலே சென்னைக்கு 4வது இடத்தை பெருமை வாய்ந்ததாக கூறுகிறது. பெண்களுக்கு வாழ்ந்த உகந்த பாதுகாப்பு, வேலை வாய்ப்பில பெண்களுக்கு அதிகாரம் போன்ற அம்சங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் சமூக உள்ளடக்க மதிப்பீட்டில் 48.16 புள்ளிகளை பெற்று சென்னை முதலிடம் பெற்றிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பை உள்ளடக்கிய சமூக உள்ளடக்க மதிப்பீட்டின் அடிப்படையில் 125 நகரங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டினுடைய 12 மாவட்ட நகரங்கள் இடம் பிடித்திருக்கின்றன. இவை மட்டுமல்ல, தேசிய அளவிலான தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2ஆம் இடத்தில் இருக்கிறது என்று கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே ஒன்றிய நிதி அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பாராட்டி பேசியிருக்கிறாரே.